Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்னோர் மை வாய்ஸ். என் வாய்ஸ் இக்னோர் பண்ணிடுங்க. பிகாஸ் ஹெல்த் இஷ்யூஸ், கோல்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால் வாய்ஸ் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம கற்றுக்கிறது எல்லாமே ஒவ்வொரு லெசன் தானே. ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம், காலேஜில் படித்ததுக்கப்புறம் நம்ம தான் நினைக்கிறோம் ஸ்டடீஸோட லைஃப் வந்து டோட்டலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது கண்டினியூ தான் ஆகுது. பிகாஸ் ஏன்னா லைஃபே நமக்கு ஒரு லெசனாக தான் போகுது. பிகாஸ் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் அந்த லைஃப்பில் நம்ம சாகிற வர ஒவ்வொருத்தவங்க நமக்கு ஒவ்வொரு லெசன் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து என்றைக்குமே டிஸ்கண்டினியூ ஆக போகிறதே கிடையாது. அதுக்கு டிசி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அது லைஃப்பில் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன் அப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா நிப்பாட்டி ஒன்று. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பர்சன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நானே இருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு ஆள் எடுத்துப்போம். ஸோ அவங்களுக்கு நான் எல்லாமே செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எல்லாமே செய்கிறேன். ஒரு இடத்துல கூட அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, யாருமே இல்லைன்னு ஃபீல் ஆகிடக்கூடாதுங்கிறத நம்ம எல்லாமே செய்கிறோம். பட் ஏதோ ஒரு பிளேஸில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்ப்போம். இப்போ எனக்கே உடம்பு இல்லைங்கிறதுல நான் எதிர்பார்ப்பேன், ஏன் அந்த பர்சன் நம்மளை ஒரு கேர் பண்ணலாமே, ஏன் ஒரு எப்பயும் பண்ணுற மெசேஜில் எக்ஸ்ட்ராவோ 2 மெசேஜ் என்னமா பண்ணுற, ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்குறதுல எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அவங்க பண்ணலைங்கிறப்போ நமக்கு எப்படி ஹர்ட் ஆகணும். நம்ம அவங்களுக்கு எல்லாமே பண்ண தானே செய்கிறோம். ஏன் நமக்கு அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து லைஃப்பில் பெண்டிங்காகவே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறது தெரியுமா, பேசிக்காகவே நீங்கள் பண்ணுங்கள். நீங்களாகவே இருங்க. நீங்கள் இப்போ பிடிச்சவங்க எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பண்ணுங்கள். பட் அவங்கக்கிட்டேருந்து 1% கூட எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்காம உங்கள் லைஃப் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் வாழணுங்கிறேன். பிகாஸ் ஏன்னா எதிர்பார்க்க வேண்டாங்கிற, நம்ம எதிர்பார்க்கறதுனால ஒவ்வொரு டைம் வந்து அவங்க ஹர்ட் ஆக போகிறதில்ல, அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆக போகிறதில்ல, நமக்கு தான் ஆகுது ஒவ்வொரு டைமும். அதை இப்போ எனக்கே உடம்பு இல்லை, ஏன் கேட்கலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஏன் கேட்கணுங்கிற ஒரு கொஸ்டின் தான் அவங்க கேட்குறாங்க. உடம்பு தானே சரியாயிடாதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். மோஸ்ட்டாக நான் வந்து சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத லைஃப் போகுது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இதுதான் நானும் சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேணாம். நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அவங்க பண்ணுறாங்க பண்ணல வேண்டாம். நம்மளை பார்த்துக்க நம்ம இருக்கோம்ல, போதுமானது எனக்கு தெரிஞ்சு. நம்ம என்ஜாய் பண்ணுவோம். செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஏன் இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணணும். அவங்ககிட்ட பேசிட்டா தான் ஹாப்பியாக இருக்கும், அவங்க நம்ம கேர் பண்ணால் தான் ஹாப்பியாக இருக்கும்னு ஏன் நினைக்கணும். நம்மளே கேர் பண்ணுவோம், ஹாப்பியாக இருப்போம். நம்மளே டிபெண்ட் பண்ணுவோம், ஹாப்பியாக இருப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லைஃப்பை நம்ம வாழணுங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதோட விட்டுருவோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த வீடியோட நம்ம கில் பண்ணுறோம் டோட்டலாக. ஓகேவா? எத்தனை பேர் கில் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வெரி இம்பார்ட்டன்ட்.